சாதாரணமா யாராவது ஒரு சட்ட மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றுகின்ற ஒரு சட்ட மசோதா நகலை எரிச்சாங்கன்னா அவங்களை ஜெயிலில் பிடிச்சி போடுவாங்க. நீங்களாம் படிக்கக்கூடாதா? நீங்களாம் வேலைக்கு போகக்கூடாதா? நீங்களாம் முன்னேறக்கூடாதா? நீங்களாம் எம்எல்ஏ ஆகக்கூடாதா? நீங்களாம் எம்பி ஆகக்கூடாதா? நீங்களாம் ஆட்சிக்கு வரக்கூடாதா? அதிகாரம் வரக்கூடாதா? அவர் தங்கச்சி மட்டும்தான் எம்பி ஆகணும். மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை எரித்த ஸ்டாலினை ஜெயிலில் அடைக்க வேண்டும் என்றும் இவரது தங்கச்சி மட்டும் அதிகாரத்திற்கு வர வேண்டுமா என்றும் பாமக தலைவர் அன்புமணி கொந்தளித்துள்ளார். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இன்னொரு பக்கம் நாடாளுமன்றத்தில் மோடி அவர்கள் கொண்டு வந்த மகளிர் இடஒதுக்கீடு சட்டத்தை, அந்த சட்ட மசோதா நகலை ஒரு முதலமைச்சர் அவர்கள் அதை எரிக்கின்றார் என்றால் இதை விட தேச துரோக செயல் ஏதாவது இருக்குமா? சாதாரணமா யாராவது ஒரு சட்ட மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றுகின்ற ஒரு சட்ட மசோதா நகலை எரிச்சாங்கன்னா அவங்களை ஜெயிலில் பிடிச்சி போடுவாங்க. ஆனால் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அந்த சட்ட மசோதா நகலை எரிக்கின்றார் என்றால் அவர் பெண்கள் மீது எவ்வளவு வன்மமாக இருக்கின்றார். நீங்களாம் படிக்கக்கூடாதா? நீங்களாம் வேலைக்கு போகக்கூடாதா? நீங்களாம் முன்னேறக்கூடாதா? நீங்களாம் எம்எல்ஏ ஆகக்கூடாதா? நீங்களாம் எம்பி ஆகக்கூடாதா? நீங்களாம் ஆட்சிக்கு வரக்கூடாதா? அதிகாரம் வரக்கூடாதா? அவர் தங்கச்சி மட்டும்தான் எம்பி ஆகணுமா? அப்போ எந்த அளவுக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பெண்களுக்கு எதிரான ஒரு செயல். இந்த சட்டம் நிறைவேறி இருந்தால் தமிழ்நாட்டில் இன்றைக்கு 39 நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர்கள், அதில் இன்னைக்கு 5 பேர் தான் பெண்கள். இந்த சட்டம் நிறைவேறி இருந்தால் இது 59 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்களவை அதிகரிக்கப்பட்டு அதில் 20 பெண்கள் தமிழ்நாட்டில் இருந்து டெல்லிக்கு சென்றிருப்பார்கள். தமிழ்நாட்டில் இன்று 234 எம்எல்ஏக்கள், இது 351 எம்எல்ஏவாக உயர்ந்து அதில் 117 எம்எல்ஏக்கள் பெண்களாக இருந்தார்கள். இதெல்லாம் நீங்கள் சிந்தித்து அதை பட்டாசு வெடிச்சு கொண்டாடுறார். அந்த சட்டத்தை தோக்கடிச்சோன்னு பட்டாசு வெடித்து கொண்டாடுகின்ற முதலமைச்சர் அவர்கள் எல்லாம் சிந்தியுங்கள். இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு மோசடி நான் பார்க்கின்றேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.